அவன் மார்பில் இருந்த சந்தனம் என் மார்பில் படிந்தது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அது அவ்வளோ தூரம் விரசம் இல்லைன்னு வச்சிங்களேன். அந்த சந்தனம் என் மார்பு காம்புகளில் பட்டது அப்படின்னு சொன்னால் அது விரசத்துக்கு போயிடுது. புரியுதா? இது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி அந்த ஆண்டாள் பாடல்களில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதில் நம்ம தேவையில்லாமல் நம்ம நாத்திகன் அதை கொஞ்சம் ஓவராக வரி வரியாக பேசி ஒரு கட்டத்தில் அந்த திருப்பாவைன்னு சொல்லுவாங்க. இந்த பாடல்கள், இந்த ஆண்டாள் எழுதிய பாடல்கள் பூரா திருப்பாவைன்னு சொல்லுவாங்க. சாரி, நான் திருப்பாவைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது திருப்பாவை இல்லை. திருப்பாவை கண்ணனை தூயில் எழுப்புறதுக்கு உள்ள பாடல். கண்ணனை துயில் எழுப்பதில்லை, தோழிகளை துயில் எழுப்புவதற்காக உள்ள பாடல். அதை என்ன சொல்ல, பாரு இவ்வளோ தூரம் விடிஞ்சிருச்சு, எல்லாம் விடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, எந்திரிச்சு வா குளிச்சுட்டு போகலாம், குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் கண்ணனை தரிசிக்க வேண்டாமா, இன்னும் தூங்கிட்டு இருக்கியே லூசு அப்படின்னு சொல்லி பெண்கள் தங்கள் தோழிகளை திட்டி எழுப்பி கூட்டிகிட்டு வா போகலாம், சீக்கிரமாக போய் கோயிலில் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு எழுப்பி கூட்டு போகிறதுக்காக எழுதப்பட்ட பாடல்கள் தான் திருப்பாவைன்றது. இது மார்கழி மாத கால பஜனையில் இந்த பாட்டு தான் பாடுவாங்க எல்லோரும். அதுக்கு போட்டியாக தான் மாணிக்க வாசகரை வச்சு